இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் முதல்ல நடுங்கணும். இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஈமான், இந்த ஈமானிய உணர்வு அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான். ஆயாத்துஹு என்று சொல்லுகிறான். நபிமார்கள் செய்த அற்புதங்களுக்கு முஅஜிஸத், சஹாபாக்கள் செய்தார்கள் என்றால் கராமத்து. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஆயத்து. ஆயத்து என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வசனம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆயத்து என்பதற்கு அசல் அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹுவால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும், வேற யாராலும் அதை செய்ய முடியாது. அதான் ஆயத்து. உலகத்தில் குர்ஆனுடைய வசனத்தை போல யாராவது கொண்டு வர முடியுமா? முடியாது. அல்லாஹ் சவால் இடுகிறான். இப்ப ஆயத்து என்ற வார்த்தைக்கு அதாவது அழிக்க முடியாத சாதனை, யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி. வானத்தையும் பூமியையும் படைத்திருப்பதிலே, வானங்கள் பூமிகள் இவைகளை படைத்திருப்பதிலே, இரவு பகல் மாறி வரக்கூடிய விஷயத்திலே அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வானத்தை யாராவது படைக்க முடியுமா? பூமியை படைக்க முடியுமா? அல்லது இப்போ நமக்கு இரவு நேர அவகாசம் நமக்கு ரொம்ப நீண்ட நேரம் தேவைப்படுது. இந்த இரவை நம்மளால் நீடிக்கத்தான் முடியுமா? அல்லது பகல் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது, பகலுடைய நேரத்தை கூட்ட முடியுமா யாராவது? அவை யாராலும் செய்ய முடியாததுதான் ஆயத் என்பது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். லா ஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். இதை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. என்ன அல்லாஹ் சொல்லுவான் ஆயத் என்பதற்கு? ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. நிமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்து நீங்கள் நிம்மதி அடைவதற்காக, நீங்கள் சந்தோஷம் கொள்வதற்காக வேண்டியும், மேலும் உங்களுக்கு மத்தியிலே பாசத்தையும் நேசத்தையும் உல்ஃபத்தையும் உண்டாக்கியவன் இந்த அல்லாஹ் தான். இதற்கு அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்லுகிறான். நேத்து வரைக்கும் கல்யாணம் முடிக்காத வரைக்கும் அந்த பெண்ணு யாரோ நாம யாரோ. கல்யாணம் முடிச்ச பிறகு பாருங்க, இவனுக்கு காய்ச்சி அடிச்சா அந்த பெண்ணுக்கு அழுக வரும், அவளுக்கு காய்ச்சி அடிச்சா இவனுக்கு அழுக வரும். இந்த பாச உணர்வை போட்டது அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னுடைய அத்தாட்சி மனைவின் மீது பாசமாக இருப்பது, கணவன் மனைவின் மீது இருப்பதும், மனைவி கணவன் மீது இருப்பதும் என்னுடைய அத்தாட்சி. உலகத்தில் யாரும் போட முடியாது. கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு வேற்றுமை வந்து வச்சுன்னா எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் முயற்சி தோல்விதான் அடையும். அப்ப அந்த பாசம் என்பது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதோடு மட்டுமல்ல, அந்த ஆயத்தினுடைய தொடரில் இன்னும் என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லும் போது, ஒமின் ஆயாத்திஹி இஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும். உங்களுடைய மொழிகள் வேறுபட்டிருப்பதும், உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறது, இந்த மொழிகள் வேறுபட்டு இருப்பது, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மொழியில பேசுவது, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிறமாக இருப்பது. தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா ஒரு நிறத்தில் இருப்பான், இவனை கண்டுபிடிச்சிடலாம். இந்தியாக்காரன்னா உலகத்தில் எங்க போனாலும் இவன் இந்தியாக்காரன், இவன் இஷ்காரன், இவன் அமெரிக்காக்காரன், இவன் ஜப்பான்காரன். ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அதாவது மொழியால் வேறுபட்டு இருப்பதும், உங்களுடைய நிறங்கள் மாறி இருப்பதும் இது என்னுடைய அத்தாட்சி. அல்லாஹ் சொல்லுகிறான். நிறத்தை மாற்ற முடியாது யாராலும், மொழியை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு மொழி என்று சொன்னால் அந்த மொழியின் அடிப்படையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். இது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா? உலகத்திலே நிறங்களை வைத்து மைகளை வைத்து வரைபடம் வரைவார்கள், நீங்க பார்த்திருக்கலாம். நிறங்கள் தேவை, மை தேவை படம் வரைவதற்கு. என்னுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், தண்ணீரிலே நான் படம் வரைவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தண்ணீர்ல படம் வரைய முடியுமா? அல்லாஹ் கேட்கான், நான் தண்ணீர்ல படம் வரைஞ்சவன். மனிதன், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே தண்ணீரால் உருவானவர்கள்.
இவர்களுடைய படைப்பு ஆரம்பத்திலே எதுவாக இருந்தது என்று இவர்களுக்கே தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. என்ன ஷையினே சொல்ல முடியாது. என்ன பொருள்ல இவன் இருந்தான், தக்காளியில இருந்தானா, ஆப்பிள்ல இருந்தானா, கத்தரிக்காவில இருந்தானா, எதுன்னே சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை எந்த காலம் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு நீ கைர ஷையாக இருந்தாய், வஸ்து என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு படைப்பு இல்லாமல் இருந்தாய். உன்னை தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் அல்லவா, ஹலக்கல் மாஅ குல்ல ஷையின், அல்லாஹ் தண்ணீரின் மூலமாகத்தான் எல்லா வஸ்துக்களையும் உருவாக்கினான். மனிதனை கூட தண்ணீரிலிருந்து நான் வரைந்தேன், படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். முடியுமா? தண்ணீரால் எழுத்தை கூட எழுத முடியாது மனிதனால். ஆனா நான் உருவத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது தன்மை அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லுகிறான், ஆயத்துக்களை ஓதக்கூடிய வேளையிலே நம்முடைய ஈமான், இருக்கக்கூடிய ஈமான் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றிய ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை விசாலமடைந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்படுகிறார். அதே மாதிரி மூன்றாவது விஷயம், இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட மூன்றாவது விஷயம், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த மூமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்கள். எல்லா காரியத்திலேயும் இறை நம்பிக்கை, இறை உணர்வு வர வேண்டும். யார் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அதிகம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், மனிதன் இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். தவக்குலுன் அலல் ஹல்கி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் பொருளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். மேலே சொல்லப்பட்ட மூன்று நம்பிக்கை தவக்குல் இருக்கிறதே, இது மடையர்களுடைய, அறியாதவர்களுடைய நம்பிக்கையாகும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று அழகாக சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார்களை பற்றி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், மறுமை நாளிலே 70,000 பேர்கள் யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபி, கேள்வி கணக்கு இல்லாமலேயே அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே உக்காஷா என்ற ஒரு சஹாபி எழுந்திருச்சு, யா ரசூலல்லாஹ், அந்த கேள்வி கணக்கு இல்லாம போகக்கூடிய அந்த கூட்டத்தாரோடு என்னையும் அல்லாஹு தஆலா சேர்த்து விடுவதற்கு நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், அந்த கூட்டத்தாரோடு அல்லாஹ் உன்னை சேர்த்து வைப்பானாக அப்படின்னு துஆ செஞ்சிட்டான். அடுத்து ஒரு சஹாபி எழுந்திருச்சாரு, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தாரோடு கேள்வி கணக்கு இல்லாம நான் சொர்க்கத்துக்கு போயிரணும் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபகக உக்காஷா, உன்னை விட இந்த உக்காஷா முந்திவிட்டார். ஏன் இவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போறாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும்போது ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், துர்ச்சகடம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வார்கள். எல்லா காரியமும் அல்லாஹ்வால் நடக்கக்கூடியது. பியதிகல் கைரு வ ஷர்ரு, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது என்று நம்பிக்கை கொண்டார்களே, இவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைய செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியதை நாம் பார்க்கிறோம். ரிஸ்க் என்பது அல்லாஹ் நமக்கு நிர்ணயிச்சிட்டான். தாயினுடைய வயித்துல 4 மாசமா இருக்கும் போதே நிர்ணயிச்சிட்டான், இவருக்கு இந்த வழியில தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஃபாத்தீஹ அர்ஸாகிஹி இஸாவுல் அர்ஷி, அதாவது ரிஸ்குடைய சாவிகள் இருக்கிறது அரிசிக்கு நேர அல்லாஹ் தொங்க விட்டிருக்கான். யாராருக்கு என்ன ரிஸ்க் கிடைக்கும், எந்த ஊர்ல கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நம்முடைய தலையெழுத்துல எழுதிட்டான். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி கத்ரி மா அன்ஃபக்தஹு வமன் கஸர 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 லஹு வமன் கல்ல கல்ல லஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஸ்கை செலவழிக்கிறதை பொறுத்துதான் இருக்கிறது. நீங்க செலவழிக்கிறது தக்கனதான் அல்லாஹ் கொடுப்பான். நீ கம்மியா நினைக்கி கஞ்சத்தனம் பண்ணி செலவழிக்காம வச்சுக்கிட்டே இருந்தானா அது கம்மியா போய்கிட்டே இருக்கும். அதிகமாக செலவு செய்தா அது அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான் என்று பெருமானார்